கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சரி, வேத வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். எடுப்போம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். சகோதரர், ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தது. என்ன செய்தார்கள்? அந்த பட்டணத்தார் தினந்தோறும் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்தார்கள். இப்படியாக இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து இப்படியெல்லாம் செய்து முடித்து விட்டாரா என்று அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததினால் மற்ற எல்லா சபைகளை பார்க்கிலும், மற்ற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நற்குணம் பெற்றவர்களாய், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய், ஆமென், அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய், அதுக்கு பேர் தான் கிறிஸ்தவர்கள். ஆமென். கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்கள். ஆமென். அப்போ எல்லா சபைகளை பார்க்கிலும், அங்கிருந்து எல்லாரை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய், ஹல்லேலூயா. வேதத்தை ஆராய்ந்து சரியாக தேவனை அறிந்து கொண்டபடியினால் சாதாரண மக்கள் மாத்திரமல்ல, பெரிய பதவியில் இருக்கிறவர்கள், ராஜாக்கள் எல்லாரும் என்ன செய்தார்களாம்? விசுவாசித்து சபையில் மெம்பர் ஆனார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த காலம் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற காலம். ஹல்லேலூயா. நீங்கள் ஆராய ஆராய நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, நீங்கள் தேவனுடைய வரங்கள் வல்லமைகளிலே செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் இந்த இடத்திலே ஓடி வருகிற காலம் இது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றா. அப்போ என்ன செய்யணுமா? இரவு பகலாய் வார்த்தையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென். ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் இன்னும் மகிமையிலிருந்து மகிமை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தேவனுடைய மனுஷனுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏனென்றால் சரியான தலைவர்கள் தேவை. ஹல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில், என்னால் ஆவிக்குரிய ரீதியில் ஒரு சபை எந்த லெவலில் இருக்குது என்று பார்க்க முடியும். நீங்கள் நல்ல ஹை லெவலில் இருக்கிறீர்கள் என்று நான் தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடுகிறேன். ஹல்லேலூயா. அதற்காக நான் உங்களுக்கு கையை தட்டுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். சரி, வசனத்துக்குள்ளாக கடந்து சொல்லுவோம். இன்னும் நான் ஆரம்பிக்கல, எப்போ முடிப்பேன்னு எனக்கே தெரியாது. வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை. மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய நித்தியமாய் எல்லா விதத்திலும் ஜீவித்திருக்கும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் எல்லா விதத்திலும் எல்லாவற்றாலும் உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி செலுத்து. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். இது நீங்க ஜெபித்தனால, உபவாசத்தினால அவர் எடுத்த முடிவு கிடையாது. அவர் உங்கள் மேல் வைத்த அன்பினால் அவர் எடுத்த முடிவு. ஆமென். ஹல்லேலூயா. அவனிங்க ஒரு சாதாரண கணவனே வாழ்விலும் தாழ்விலும் சமாதானத்திலும் என்ன சொல்லுங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகையினத்திலும் இப்படியெல்லாம் வந்தாலும், எவ்வளோதான் போராட்டம் வந்தாலும், எவ்வளோதான்
இழுத்து அடித்து படகை புரள பண்ணினாலும் நான் உன்னை விட்டு போகமாட்டாம்மா என்று சொல்லி என்ன பண்ணுறான்? வாக்கு கொடுக்கலாம். புரியுதா? ஒரு சாதாரண மனுஷன் அவனே வாக்கு கொடுத்திருப்பானா நாம் எல்லாரையும் நேசிக்கிற தகப்பன், நம்முடைய குறைவுகளை பார்த்து விலகி போகிறவர் அல்ல, அவர் நம்மோடு இருக்கிறார் நம்மை நிறைவாக்கும்படிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருந்தாலே எல்லா நிறைவும் நமக்குள்ளே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இல்லை கிடைக்கல நடக்கல என்ற எண்ணம் தான் நம்ம கவலையில் வச்சிருக்கு. புரியுதுங்களா? ஆனால் எல்லாம் கொடுத்துட்டார், எல்லாம் என்னிடத்தில் தான் இருக்கிறது, நான் பேசி பெற்றுக்கொள்வேன். ஆமென், ஆமென். உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, பேசி பாருங்க. உலகத்தில் எந்த மூலைக்காலும் நீங்கள் போக விரும்பினா பேசி பாருங்கள். எதை வேண்டுமானாலும் நீங்கள் அச்சீவ் பண்ண விரும்பினால் பேசி பாருங்க. புரியுதுங்களா? பேசி பாருங்க. அது நடக்காட்டி வந்து சொல்லுங்க, நான் என்னுடைய ஊழியத்தை ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன். புரியுதா? நீ விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணினால் நடந்தே எந்த டெவிலும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. எந்த வல்லமையும் மாற்ற முடியாது. ஆமென். அப்ப கவனிங்க என்ன சொல்லுகிறார், மறுபடியும் வாசிங்க. சர்ப்பமானது எந்த உயிரும் அல்லாமல் செப்பில வெண்கலத்தில் செய்யப்பட்ட சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல ஜீவனுள்ள நேசிக்கிற தன்னையே கொடுத்த மனுஷகுமாரன் தன்னை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் என்ன ஜீவனுங்க? நித்திய ஜீவன். உங்களுடைய சமாதானத்திலே நித்திய ஜீவன், உங்களுடைய சந்தோஷத்திலே நித்திய ஜீவன், உங்களுடைய நிறைவிலே நித்திய ஜீவன், உங்களுடைய சுகத்திலே நித்திய ஜீவன். ஆமென். இவை எல்லாவற்றிற்கும் நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நாங்கள் நினைக்கிறோம் மரணம் என்றால் மறிக்கிறான்னு நினைக்கிறோம். இல்லை, உயிரோடு இருக்கிறவன் எத்தனையோ பேரை பார்த்தா அவன் என்ன செத்தவன் மாதிரி இருக்கிறான் என்று நாங்கள் சொல்கிறது உண்டு, இல்லைங்களா? ஏனென்றால் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ நித்திய ஜீவன் என்பது என்றைக்கோ ஒரு நாள் கிடைக்கிறது அல்ல. என்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாரோ அது முதல் நித்தியம் நித்தியமா எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. வாசிங். ஹல்லேலூயா. ஆறு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றான்? அவரை விசுவாசிக்கிறவன். ஹல்லேலூயா. உங்களை அல்ல, உங்களுடைய சூழ்நிலைகளை அல்ல, அவரை விசுவாசிக்கிறவன். அவருக்குள் எனக்கு தேவையான எல்லாம் பூரணமாக இருக்கிறது, என்னிடத்தில் வந்துவிட்டது, கொடுத்து விட்டார் என்று விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறான், நித்தியமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. எடுப்போம், வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். இந்த வேத புத்தகத்திலேயே நீங்கள் என்னிடத்தில் கேட்டால் எந்த வசனம் பாச உங்களுக்கு பிடிக்கும் என்று கேட்டால் இதுதான் இந்த வசனம். எபிரேயர் 10:14. அதை என்ன விட்டு பிரிக்க முடியாது. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள், சுய கிரியை நடப்பிக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை பெறும்படி, சுகத்தை பெறும்படி, விடுதலையை பெறும்படி, பரிசுத்தத்தை பெறும்படி சுய கிரியை நடப்பிக்கிறவர்களை ஹல்லேலூயா ஒரே பலியினால், ஹல்லேலூயா, தன்னை பலியாக செலுத்தப்பட்டதனால் என்ன செய்திருக்கிறார்? என்றென்றைக்கும் பூரணப்படுத்துவாரா? படுத்தி இருக்கிறாரா? இனித்தான் செய்ய போறாரா? செய்து முடிச்சிட்டாரா? நம்முடைய ஜெபத்தை கேட்டு நாம் வர்ஷிப் பண்றதை பார்த்து நாம் அறிக்கிறத பார்த்து தான் செய்ய போறாரா? அல்லது செய்து முடித்து விட்டார்? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்கள். பிரியமானவர்களே, கவனிங்கள். மற்ற சமயங்களுக்கும் நமக்கும் உள்ள பெரிதான, நான் சொல்லுவேன் ஒரே ஒரு பெரிதான வித்தியாசம் என்னென்று சொன்னால், அவைகள் எல்லாம் சொல்லுகிறது செய்வார் செய்வார் செய்வார், அவர்களுக்கு வல்லமை உண்டு, அந்த கடவுளுக்கு வல்லமை இருக்கு, அவர் நிச்சயமாக செய்வார்,
அவருடைய சித்தப்படி செய்வார், அவர்களுடைய இஷ்டப்படி செய்வார். புரியுதுங்களா என்றுதான் சொல்லுது. ஆனால் கிறிஸ்து மாத்திரம்தான் சொன்னார், எல்லாம் முடிந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் பூரணப்பட்டாயிற்று. ஆமென். எல்லாவற்றையும் அவர் கொடுத்து விட்டார். ஆமென். அதுதான் எங்களுடைய கொண்டாட்டம். ஆமென். அவர்கள் எல்லாம் என்றைக்காவது கிடைக்கும் என்று 10 வாட்டி 100 வாட்டி மலையேறுவாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. அவர் மலையேறி எல்லாவற்றையும் நமக்கு அவர் சிலுவையில் தொங்கினபடினால், உயர்த்தப்பட்டபடினால் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. கவனிங்க, குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் அவளை தான் பாச பிரச்சனை, இதுதான் பாசமாக பிரச்சனை. புரியுதா? கணவன் மனைவி வந்துட்டு அவளை தாங்க பிரச்சனை. இந்த அவர் என்ன சொல்லுவார், இவங்க தானங்க பிரச்சனை. இப்போ யார்கிட்ட என்னத்தை கேட்குறது? பாஸ்டர் சரியாக சொன்னாலும், அம்மா நீ ஓகே, இவர் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, ஏப்பா சரியாக நடப்பான், பாஸ்டர் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. எந்த கதையை கேட்குறாரு இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ உங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை நாம் என்ன செய்கிறது, என்னத்தை சொல்கிறது? புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் இந்த வசனத்தை வைத்து உங்களுக்கு இது என்ன சொல்கிறது, ஒரு டேப்லெட் தான், எல்லா சுகத்துக்கும் ஒரே ஒரு டேப்லெட் தான். இந்த டேப்லெட் என்ன சொல்லுதுண்டா, அவர் செலுத்தின ஒரு பலியினால் உங்களுடைய குடும்பம் பூரணமாக்கப்பட்டாயிற்று, உங்களுடைய பிள்ளைகள் பூரணமாக்கப்பட்டாயிற்று, உங்களுடைய ஃபைனான்ஸ், உங்களுடைய வேலை, உங்களுடைய எதிர்காலம், இவை எல்லாம் பூரணமாக்கப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா. இதை அறிக்கை பண்ணி பாருங்க. நீங்க பார்க்கும் பொழுது கணவன்ல அந்த குறை இருக்கு, இந்த குறை இருக்கு, அவர் அப்படி இருக்கிறார், அப்படி பார்க்கக்கூடாது. அவர் பூரணமாக்கினபடினால் என்னுடைய கணவன் பூரணமாயிருக்கிறார், என்னுடைய மனைவி பூரணமாயிருக்கிறார், என்னுடைய பிள்ளைகள் பூரணமாக்கப்பட்டார்கள், நன்றி ஆண்டவரே என்று சொல்லி பாருங்க. நடக்காட்டி என்னிடத்தில் சொல்லுங்க. ஆமென். கண்டிப்பா அது மேற்கொள்ளும். ஆமென். நீங்க பூரணத்தை பார்க்கத்தான் பூரணம் மேற்கொள்ளும். ஆனா பிசாசு சில பிரச்சனைகளை உருவாக்கி அதப்பார், அவருக்கு அந்த பிரச்சனைக்கு, இவருக்கு இந்த வீக்னஸ் இருக்கு என்று சொல்லி அதைத்தான் பார்க்க வைக்கிறானே ஒழிய, அவங்களுடைய கிரியையை பார்க்க வைக்கிறானே ஒழிய, அவருடைய கிரியை அவன் பார்க்க தடையாயிருக்கிறான். ஆனால் என்றைக்கு அவருடைய கிரியை பார்க்கிறோமோ, இவனோட எல்லாம் நான் இனி இருக்க முடியாது, வேலை செய்ய முடியாது என்று நம்மை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை பார்க்கும் பொழுது பூரணமா பாருங்க, பரிசுத்தவானா பாருங்க. ஆமென். தேவனுக்குள்ள எழுந்து பிரகாசிக்கிறவரா பாருங்க. நீங்க போற இடத்துல எல்லாம் நன்மை நடக்குது என்று பாருங்க. இன்றைக்கு ஒரு புதிய நன்மை. காலையில் எழும்பி சொல்லுங்க, இன்றைக்கு தேவன் எனக்காக மேன்மையான மகிமையான காரியத்தை செய்து முடித்தார். அதை இன்றைக்கே எப்ப பெற்றுக்கொள்வேன்? இன்றைக்கே பெற்றுக்கொள்வேன். இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைய மீட்பின் நாள். ஆமென். இன்றைக்கே பெற்றுக்கொள்வேன். ஆமென். இந்த ஆசீர்வதியும் ஐயா, ஆசீர்வதியும் இதெல்லாம் என்ன வேலைக்கு ஆகாது. புரியுதுங்களா? அவர் வதித்து விட்டார். அப்ப அவர் வதிக்கலேன்னுட்டு வதியும் ஐயான்னு சொன்னா நான் அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறேனா அல்ல கனவீனம் பண்ணுகிறேனா? கனவீனம் பண்றேன். அப்ப எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? புரியுதுங்களா? அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விட்டார், பூரணமாக்கி விட்டார். ஆமென். அப்ப நீங்க எல்லாத்துலையும் என்னத்தை பார்க்கணும்? பூரணத்தை பார்க்கணும். ஆமென். அவன் காமிப்பான், இங்கப்பா அவன் படிக்கிறான் இல்லைன்றோன்னா உடனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறபடினால் தே ஆர் நம்பர் 1. ஹல்லேலூயா என்று சொல்லி பாருங்க. ஆண்டவர் சொன்னார் தானே எசேக்கியேல்ல, இந்த மண்ணோடு மண்ணா உக்கி போன எலும்புகளுக்கு என்ன செய்? உரைத்தால் அது என்ன செய்யும்? அப்ப செத்துட்டு பார்க்காதேங்க, மண்ணோடு மண்ணா போயிட்டு பார்க்காதேங்க. ஆனால் இவைகளை தேவன் உயிர்ப்பித்தார். ஆமென். உயிர்ப்பித்தார். ஆமென். உயிர்ப்பித்தார். ஆமென். இதை நீங்க பேசி பாருங்க. எனக்கு தெரியும் ஒரு குடும்பம் ஊழியம் செய்கிற குடும்பம். ஆனால் இந்த மனைவி எனக்கு சரியல்ல, இந்த மனைவியோடு சேர்ந்து என்னால் ஊழியம் செய்ய முடியாது, இவங்க அப்படி இவங்க இப்படி ஆண்டா அவங்க நினைச்சாங்க. அதே மாதிரி ஊழியக்காரர் என்ன நினைச்சா,
இது மேபி சரியான கணவன் அல்ல என்று நினைத்தார்கள். அதனால் அவர்களுக்குள்ளே நிறைய குழப்பம். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை பிடித்து கொண்டார்கள். புரியுதுங்களா? ஒரே பலியினால் என்றென்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கை பூரணமாயிற்று. ஆமென். என்று பிடித்து கொண்டார்களோ அன்றையோடு வாழ்க்கை மாறினது, ஊழியம் மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்து முடித்தது விசுவாசிங்க. அந்த ஒரே ஒரு காரியம்தான் நம்மகிட்ட கேட்டிருக்கிறார். ஆமென். அப்போ புத்தகத்தை நாம் வேதத்தை நாங்கள் படிக்க போகிறோம் என்றால் அவர் செய்து முடித்ததை அறியும்படிக்குத்தான் நாங்கள் படிக்க போகிறோம். நான் சொன்னது போல இது அவர் நமக்கு எழுதி கொடுத்த உயில். ஆமென். அவர் செய்து முடித்ததை எழுதி கொடுத்திருக்கிறார். இதை படிக்க படிக்க அறிய இவைகள் வந்து நம்மை மேற்கொள்ளும். ஆமென். ஒரு கஷ்டமும் இல்லை. இது அறிந்து தேங்க்யூ லார்ட், இதை செய்து முடித்ததற்காக நன்றி என்று சொல்லி பாருங்க, எல்லாமே மாறும். ஆமென். வாசிங்க தொடர்ந்து. இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்பதை உரைத்த பின்பு. அது போதும். இங்கே வரும் மறுபடியும் யோவான் 12ஆம் அதிகாரம் 31, 32 படிங்க. இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. எப்பொழுதுங்க? எப்பொழுது? எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, இன்றைக்கு ஒருனா நியாய தீர்ப்பு வருமண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவார். இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டான். எங்க வந்துச்சான் நியாய தீர்ப்பு? யார்கிட்ட வந்துட்டான்? மறுபடியும் வாசிப்பேன். இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்பட்டான். உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து புறம்பாக தள்ளப்பட்டான். ஆமென். ஆகவே அவனுக்கும் அவனுடைய கிரியைக்கும் இப்பொழுதே நியாய தீர்ப்பு வந்தாயிற்று. ஹல்லேலூயா. ஒருத்தரை மரித்தவரை எழுப்பணும் என்றால் இந்த நியாய தீர்ப்பு மேற்கொள்வதாக என்றாலே அவன் உயிரோடு எழும்பிடுவான். ஏண்டா அவனை மறிக்க வச்சதாரு சத்துரு. ஆனால் சத்துருடைய கிரிகைகள் என்ன செய்யப்பட்டது? நிர்மூலமாக்கப்பட்டது. பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் புறப்பட்டார். ஆமென். ஆகவே கவனிங்கள், இப்பொழுதே நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு என்னென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருவானவன் கொண்டு வந்த சகல அவனுடைய சாபங்களும் என்ன செய்யப்பட்டது? நம்மை விட்டு வெளியேற்றப்பட்டது. ஆமென். நாங்கள் பூரணமாய் விடுதலை ஆக்கப்பட்டோம். ஆமென், ஆமென். என்ன நீங்க சந்தோஷம் இல்லை போல இருக்கு விடுதலை ஆனதுக்கு? கையை தட்டுங்க, கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அப்ப விடுதலை ஆயிச்சமா ஆகலையா? ஆகிவிட்டோம். புரியுதுங்களா? தயவு செய்து விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, எனக்குள்ள இந்த பலவீனம் இருக்காண்டவரே, எனக்குள்ள அந்த நோய் இருக்காண்டவரே என்று நோயை பார்க்க வேண்டாம். என்னதை பார்க்கணும்? பரிபூரணமானேன், பரிபூரணமாக்கப்பட்டேன். ஆமென். இவைகளுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு ஏற்கனவே உண்டாகி எனக்கு புறம்பாக என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படி தேவன் கட்டளையிட்டு விட்டார். ஹல்லேலூயா. அதனால் தான் பாருங்க, பிசாசு மரணத்தை கொண்டு வாரான். அவனுக்கு நியாய தீர்ப்பு வந்தபடினால நாம் என்ன சொல்றோம்? ஏய், இயேசுவின் நாமத்தினால் உயிர் பெறுவாயாண்ட என்ன நடக்குது? உயிர்த்தெழுதல் நடக்குது. ஏனென்றால் நியாய தீர்ப்பு வந்தாயிற்று. ஆமென், ஆமென். நீ உயிரோடு வாழும்படியாக அவன் மரணத்தை கொண்டு வந்திருந்தாலும் அந்த மரணத்தில் இருந்து நம்மை உயிரோடு வாழும்படியான வல்லமை, ஜீவன் புறப்பட்டு நம்ம மத்தியிலே வந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. வாசிங்க. நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன். இங்கதான் கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. புரியுதுங்களா? இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணினவங்களுக்கு என்னத்தை இவர் இழுத்துக்கொள்றார் என்று தெரியல.
நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்றது தவறான டிரான்ஸ்லேஷன். நீங்கள் ஆங்கிலத்தில் பார்ப்பீங்கண்டா அதான் ஐட்டலிக்ஸ் இப்படி போட்டிருப்பாங்க. அதனுடைய அர்த்தம் என்னென்றால் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அட் பண்ணின வார்த்தை. அது பீப்புள் என்ற வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு? டிரான்ஸ்லேட்டர்ஸால் அட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை எடுத்துட்டு வாசிச்சிங்கண்டா நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாவற்றையும் இழுத்து கொள்ளுவேன். அல்லேலூயா. நான் பூமியிலே உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாவற்றையும், பாவங்கள், சாபங்கள், வருத்தங்கள், வேதனைகள், துன்பங்கள், பில்லி சூனிய கட்டுக்கள் எல்லாவற்றையும் நான் என்னுடைய சரீரம் இழுத்து கொள்ளுகிறது. நீங்கள் விடுதலையானீர்கள். வெற்றி சிறந்தோம். அல்லேலூயா. 30 கோடியா எத்தனை கோடி வந்தாலும் எல்லாத்தையும் என்ன செல்லித்தார்? புறம்பே தள்ளப்பட்டார்கள். நியாய தீர்ப்பு கூறப்பட்டாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சத்தியம் நமக்கு தெரியல பாருங்க. தாவீது கோலியாத்தை ஜெயித்தான். அவன் என்னத்தை பார்த்தான் தெரியுமா? உடன்படிக்கை இல்லாத இந்த பெலிஸ்தன் என்றால் இவன் சாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறான். நான் ஜீவனுள்ள தேவனோடு உடன்படிக்கையில் இருக்கிறேன். என்னை மரணம் தொட முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்ன செய்ய முடியாது? மரணம் என்ன தொட முடியாது. ஆனால் இவன் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவனா இருந்தாலும் மரணம் அல்லாக்கா தூக்கிட்டு போமாட்டான். ஏனென்றால் இவனுக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கை இல்லை. ஆனால் எனக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கை இருக்கு. நம்ம தொட ஆறாலும் முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுகையினத்துக்கு எந்த வல்லமையும் இல்லை உங்களை தொடுறதுக்கு. புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஆகவே சுயனம் வந்தால் வரக்கூடாது, வந்தால் நீங்கள் விடக்கூடாது. நியாய தீர்ப்பு நீ என்ன செய்யப்பட்டாய்? நியாயம் தீர்க்கப்பட்டால், அன்றே நியாயம் தீர்க்கப்பட்டால் ஓடு என்ன செய்யணும்? கலைக்கணும். அதனால தான் பிசாசை துரத்துங்கள். என்ன செய்யுங்கோ? ஆனால் அதுதான் அநேகரை துரத்திட்டு இருக்கு. நான் உங்கள் சபையை சொல்லல. புரியுதுங்களா? புரியுதுங்களா? அப்போ பிசாசை துரத்துங்க. அவன் நியாயம் தீர்க்கப்பட்டபடினால்தான் அவன் மேல் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் எனிமல் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால் இல்லீகல், அது லீகல் கிடையாது. நியாயம் தீர்க்கப்பட்ட பிறகு ஒருவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வந்தால், எங்களை நியாயம் தீர்க்க வந்தால் அது இல்லீகல். அதனால் பிசாசுகளை துரத்துங்க. புரியுது அவங்களுக்கு? அப்ப இதுக்கெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணி 40 நாள் உபவாசம் இருந்தால் பிசாசை துரத்தணுமா? அல்லது ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்ட ஓடு என்றா அவன் ஓடி போ. புரியுதா? ஆனா அவனை பார்த்துட்டு அவன் ஆடுற ஆட்டத்தை எல்லாம் பார்த்து இங்கே சோத்திரம் ஐயா சோத்திரம் அண்டு இங்க நடுங்குது. புரியுதுங்களா? அவன் நியாயம் தீர்க்கப்பட்ட தோற்று போன அப்ராணி. புரியுதுங்களா? பிசாசுகளை துரத்துங்கள். ஹல்லேலூயா. அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறபடினால் நீங்கள் அவரை பார்ப்பீர்களானால் அவரை பார்க்கிறவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஏனென்றால் என்னுடைய வேதனை, என்னுடைய துன்பம், என்னுடைய கவலை, என்னுடைய கண்ணீர் எல்லாம் அங்க போயிட்டு அவரிடத்துல போயிட்டு அவருடைய நன்மைகள், அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம், அவருடைய பலன். சரி, வேற என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார்? அவருடையது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் சில காரியங்களை. 1 கொரிந்தியர் எடுங்க, 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவரே தேவனால் என்ன ஆயிட்டாராம்? எந்த கம்பெனியை உங்களுக்கு கொடுத்தாலும் அதை வெற்றிகரமாக ரன் பண்ணத்தக்கதா ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. ஆமென். கிறிஸ்தவ பிள்ளைகள் முட்டாள்கள் அல்ல. தேவனே அவர்களுக்கு ஞானமாய் மாறினார். நான் ஞானத்தை கொடுக்கிறேன் என்றால் அவர் கிள்ளி கொடுத்திருக்கிறார். ஆனால் அவரே என்னுடைய ஞானமாய் மாறினார் என்பது வேற லெவல். ஹல்லேலூயா. அவரே என்னுடைய ஞானம். ஆமென்.
ஆமென். அப்ப எதையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவரை விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. சரி, வாசிங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் அவரே என்னுடைய ஞானமாய் மாறிவிட்டார், நீதியும். அவரே என்னுடைய நீதி. தேவனிடத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான நீதி அவராக எனக்கு மாறி இருக்கிறபடினால் பிதா என்னை காணவில்லை, அவராக பார்க்கிறார். ஆமென். கிறிஸ்துக்களாக அவர் பார்க்கிறார். ஆமென். வாசிங்க. பரிசுத்தமும் மீட்புமானார். என்ன ஆயிட்டாரா? பரிசுத்தமும். அப்ப பரிசுத்தம் உங்களுக்கு தேவையா? தேவையா? பரிசுத்தம் ஆக்குமாண்டவர் என்று ப்ரே பண்ண போறீங்களா? அல்லது அவர் ஆக்கிவிட்டார், என்னுடைய பரிசுத்தமாக அவரே மாறிவிட்டார், 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 மாறிவிட்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதெல்லாம் மாத்தா சொல்றா. என்ன இதெல்லாம் என்ன செய்ய போகுது? நாருமே என்ன செய்து கொண்டிருக்கு? நாறிட்டு இருக்கே. வாழ்க்கை நாறிட்டு இருக்கே. பரிசுத்தம் நாறிட்டு இருக்கே. வாழ்க்கை நாட்டம் அடிக்குது என்று சொல்லும் பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண. ஹல்லேலூயா. என்றால் நான் அவரை விசுவாசித்தால் அவர் செய்து முடித்தது என்னை மேற்கொண்டு செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்ப எனக்கு தேவையான ஐஸ்வர்யமாய் அவர் மாறினார், எனக்கு தேவையான பலனாய் அவர் மாறினார், எனக்கு தேவையான மீட்பாய். வாசிங்க. மீட்க போறாரா இல்ல மீட்கப்பட்டுட்டோமா? மீட்புமானார். என்னுடைய மீட்பை அவர் கொடுக்கவில்லை, என்னுடைய மீட்பாகவே அவர் மாறிவிட்டார். அப்ப என்னுடைய மீட்பாக அவர் மாறி இருப்பாரானால் ஆறு என்னுடைய மீட்பை மாற்ற முடியும். யாரால் மாற்ற முடியும்? மாற்ற முடியுமா? என்னுடைய மீட்பை பறித்து கொள்ள முடியுமா? எடுத்துக்கொள்ள முடியுமா? உங்களுடைய அவவிசுவாசத்தை தவிர வேறு எதுவும் என்ன செய்ய முடியாது. எதுக்கும் வல்லமை இல்லை. புரியுதுங்களா? அவரே பரிசுத்தமானபடியினால் உங்களோட பரிசுத்தத்தை எடுத்துக்கொள்ள எந்த பிசாசுக்கும் அதிகாரம் இருக்கா? கிடையாது. புரியுதுங்களா? நாம இப்ப என்ன ஆக்கிட்டோம்டா, பிசாச பெரியவன் ஆக்கிட்டோம், இயேசுவை சின்னதா ஆக்கிட்டோம். புரியுதுங்களா? ஐயோ அங்க போனா பிசாசு, ஐயோ இங்க போனா பிசாசு. இப்ப யார் பெரிய ஆள்? அவன்தான். இப்ப நான் பெரிய ஆளா இருந்தா சின்ன ஒரு அட்டையை பார்த்து, சின்ன ஒரு எறும்பை பார்த்து நான் கவலைப்படணுமா? நீங்க எப்பயாவது ஐயோ வழியில போய் எறும்பு கடிச்சிருமே என்று யோசிச்சிருக்கிறீங்களா? சிந்திச்சிருக்கிறீங்களா? சிந்திக்கிறதே இல்லை. ஏனென்றா நாம சிந்திக்கிறதுக்கான தகுதி அதுக்கு. அப்ப பிசாச குறித்து சிந்திக்கலாமா? சிந்திக்க கூடாதா? வெளிச்சத்தை கொண்டு வந்தால் இருள் தானா ஓடிப்போம். கஷ்டப்பட தேவை. புரியுதுங்களா? இவன் தாவீது வந்து சும்மா ஒரு கிண்ணறதுக்கு வாசிக்கிறான், அங்கே இருக்கிற பிசாசு ஓடி போகுது. ஐயோ நம்மளால தாங்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? வெளிச்சத்தை கொண்டு வந்தால் பிசாசு தானாய் ஓடி போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று நீங்கள் தியானிக்க தியானிக்க அதை நம்ப இருள் தானாக ஓடி போகும். ஹல்லேலூயா. அப்ப இதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் உயர்த்தப்பட்ட பொழுது எல்லாவற்றையும் என்னுடைய குறைவுகளை எல்லாம் 2025 வருஷங்களுக்கு முன்பதாகவே இழுத்து கொண்டபடியினால் நான் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்பொழுதும் பலத்தோடு இருக்கிறேன், எப்பொழுதும் சுகத்தோடு இருக்கிறேன். என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய கணவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். நான் கால் மிதிக்கிற தேசமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நான் கால் மிதிக்கிற இடமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை நீங்க இன்றைக்கு சொல்லிட்டு போகக்கூடாது. அதுவே உங்களுடைய சிந்தையாய் இருக்க வேண்டும். நீங்க நடக்கும் பொழுது இதெல்லாம் கர்த்தருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? சிந்தையை சும்மா அங்கங்க போக விடக்கூடாது. போயக்கவர் 24 மணி நேரமும் என்னதை தியானிக்கணும்? அவர் செய்து முடித்தவைகளை சிந்தித்து கொண்டே இருப்போமானால்
நீங்கள் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பிப்பீங்க. இல்லை, சில பேர் நினைக்கலாம், என்ன பாஸ்டர் 10 மணி நேரம் 20 மணி நேரம் எப்படி சிந்திக்கிறது பாஸ்டர்ன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவ்வளோ நேரம் காலையில் எழும்பினிலேருந்து நித்திரைக்கு போகும் வரைக்கும் நீங்கள் சிந்தித்து தான் இருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரியத்தை வச்சு என்ன செய்கிறீங்க, அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, அது சரி வரையில, இது நடக்கலை, இது கிடைக்கல ரெண்டு என்ன செய்யுங்க ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கு பதிலாக மாற்றுங்க, மாற்றி யோசி. வசனத்தை வச்சு யோசி. செய்து முடித்தார், என்ன செய்தார், ஒரே பலியினால் என்றென்றைக்கும். எத்தனை நாளுக்கு பூரணப்படுத்தி-இருக்கிறார்? என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். சரி, இதனுடைய சரியான விளக்கத்தை நாம் இன்னும் ஒரு இடத்துல நாங்கள் வாசிக்கலாம். எண்ணாகமம் 21வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை. அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான், பார்த்தான், பிழைத்தான். புரியுதுங்களா? சரி, இப்போ என்னண்டா, அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். தேவனை குறித்தும் பொதுவாக மோசையை குறித்து முறுமுறுக்கிறார்கள். கவனிங்க, மிகவும் முக்கியம். மோசையை குறித்து அங்கே முறுமுறுக்கிறார்கள். ஆனால் அது எப்படி எண்ணப்படுது என்றால், தேவனை குறித்தும் மோசையை குறித்தும் முறுமுறுக்கிறார்கள் என்று எண்ணப்படுகிறது. கவனமாக இருங்க. உங்களை நடத்துகிறவங்கள மதியுங்க. புரியுதுங்களா? அவங்க இவ்வளவா உங்களுக்காக இரவு பகல அழுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறாங்க என்பதை நாம் என்ன செய்யலை, பார்க்கல. புரியுதுங்களா? நாம் எல்லாரையும் நேசிக்கத்தக்கதாக அன்பு அவங்களுடைய இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாரையும் நேசிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஈஸியாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஆனால் என்ன செய்யுங்க, தேவன் கொடுத்த ஊழியக்காரரை மதியுங்கள். ஆமென். அவர்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காகத்தான் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். கவனிங்க, மோசைக்கு விரோதமாய் பேசினார்கள். அங்கே தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாய் நாங்கள் பேசினோம் என்ற பொழுது எந்த வல்லமையும் இல்லாத அந்த சர்ப்பம், கவனிங்க, சர்ப்பத்தை மிதித்து அந்த சத்ருவுக்கு மேலே வெற்றி நடை போட்டார்கள். ஆனால் என்றைக்கு தவறாக வாயை ஓப்பன் பண்ணி தவறான வார்த்தைகளை பேசினார்களோ அன்றைக்கு சத்ருவுக்கு வல்லமையை கொடுத்தார்கள். அப்பொழுது சத்ருவு எழும்பி என்ன செய்ச்சு, அவர்களை கொத்த ஆரம்பிச்சு. புரியுதுங்களா? தவறான வார்த்தைகளை பேசும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை இழக்கிறோம். புரியுதுங்களா? தவறான வார்த்தைகளை பேசும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தபடியினால தான் சத்ரு ஈஸியாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து கிரியை செய்ய முடிகிறது. புரியுதுங்களா? அப்போ இங்கே தவறான வார்த்தைகளை பேசினபடியினால் அங்கே சத்ருவுக்கு அவர்கள் வல்லமையை கொடுத்தார்கள். தவறான வார்த்தையை பேசின யாருக்கு வல்லமையை கொடுக்கிறோம்? சத்ருவுக்கு. சரியான வார்த்தையை பேசின யாருக்கு வல்லமையை கொடுக்கிறோம்? தேவனுடைய பணிவிட செய்கிற ஆவிகள், ஏஞ்சல்ஸுக்கு என்ன செய்கிறோம், நாங்கள் ஆக்டிவேட் பண்ணுகிறோம். ஆமேன், ஆமேன். அப்போ சரியான வார்த்தையை பேசுங்க, நாங்கள் போய் எல்லாத்தையும் பெற்றுக் கொடுக்குறோம்ன்ற ஏஞ்சல் என்ன செய்யிட்டு இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் நாங்கள் யாருக்கு ஜொப் கொடுத்துட்டு இருக்கிறோம்? சத்ருவுக்கு தான் ஜொப்பை கொடுக்குறோம். ஏஞ்சல் எல்லாம் ஜொப் இல்லாமல் காத்துக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? சரி, அப்போ சரியான வார்த்தையை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். ஒரு நாளும் ஆகையில் நடக்கையில் அது அப்படித்தான், இது அப்படித்தான், இவன் அப்படித்தான், அவன் அப்படித்தான் என்று பேச கூடாது. கவனிங்க, போல் எழுதும் பொழுது எழுதுகிறார், இது முதல் கொண்டு நான் மாமிசத்திலே ஒருவனையும் பார்க்க மாட்டேன். கிறிஸ்துவை கூட நான் மாமிசத்திலே பார்க்க மாட்டேன். புரியுதுங்களா? அப்போ நாம் எதையுமே எண்ணத்தில் பார்க்கக்கூடாது, மாமிசத்தில் பார்த்து மாமிசத்தில் பேசக்கூடாது. புரியுதுங்களா?
எல்லாம் முடிந்தது, எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லும் பொழுது, எல்லாவற்றையும் பூரணப்படுத்தினார் என்று சொல்லும் பொழுது என்னவாய் பார்க்க வேண்டும்? பூரணமாய் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களை, உங்களை கிரியை செய்து கஷ்டப்பட்டு நீங்கள் உழைச்சு, நீங்கள் உங்களோட கணவன் மனைவி உறவுக்காக கஷ்டப்படுங்கள், பிள்ளைகளுடைய உறவுக்காக மேன்மைக்காக கஷ்டப்படுங்கள் என்று சொல்லாமல் அவர் சொல்லுகிறார், அவரே என்ன செய்திருக்கிறாராம்? நம்முடைய வாழ்க்கை, கணவனை, மனைவியை, எதிர்காலத்தை, பிள்ளைகளை அவரே பூரணப்படுத்திட்டார். இதை விசுவாசித்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க, உங்களோட ஊழியம் எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஆமென். பிள்ளைகள் எப்படி மாறுறாங்கன்னு பாருங்க. ஹல்லேலூயா. இவைகள் தான் தடைகளையும் தாமதங்களையும் பிரச்சனைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. கவனிங்கள், ஆபிரகாம் சாராளுடைய வாய்த்தை பார்த்து கொண்டுமே இல்லையே, பூச்சி இல்லையே, புழு இல்லையே என்று பார்க்கும் வரைக்கும் ஒன்று நடக்கல. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? இங்கே பார்க்காதே, அங்கே பார். ஆமென். நட்சத்திரங்களை பார், இவ்வளவாய் பலுகி பெருகும். ஆமென். மாமிசத்தில் பார்க்காத, ஆவியில பார். ஆமென். இப்படியாய் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். வதிக்கல நடக்கல கிடைக்கலேன்னு ஆற பார்க்காத, சாராள பார்க்காத, பார், இப்படியாய் ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று பார். அப்பொழுது அப்படியாய் நீ பலுகி பெருகுவாய். ஹல்லேலூயா. வாசி. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் அவனை கண்டபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். கவனிங்கள், இப்போ அவங்க வந்து வேண்டிக் கொள்கிறாங்க, மோசே நாங்கள் தவறு பண்ணிட்டோம், நாங்கள் மனம் திரும்புகிறோம், எங்களுக்காக மன்னிப்புக்காக, எங்களோட பாவ மன்னிப்புக்காக வேண்டிக்கொள் என்று சொன்ன பொழுது மோசே வேண்டிக் கொண்டான். கொண்டானா கொள்ளையிலையா? வேண்டிக் கொண்டானா கொள்ளையிலையா? அந்த வசனத்தில் இருக்க அவன் வேண்டிக் கொண்டான். அப்படியானால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்படியானால் ஏன் என்ன செய்கிறார்? நீ வந்து வெண்கலத்தில் ஒரு சர்ப்பத்தை செய்து என்ன செய், கம்பத்தில் வை என்று சொன்னார். ஏனெண்டா எங்களுக்கு சாபம் வந்து சாபத்திலேருந்து விடுதலை வந்தா பிறகும் இந்த சாப மென்டாலிட்டி இன்னும் நம்ம விட்டு போகல. புரியுதுங்களா? ஆண்டவர் மன்னிச்சிட்டார், ஆகவே நான் மன்னிக்கப்பட்டேன் என்று அவங்களால நம்ப முடியாமல் இருக்கு. இந்த சாபம் ரிவர்ஸ் பண்ணப்பட்டாயிற்று, ஆகவே இனிமேல் நான் மரிப்பதில்லை என்று நம்ப முடியல். இயேசு வந்து சிலுவையில் அறையப்பட்டு இப்படியெல்லாம் செய்து காண்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே இருந்துட்டே உங்களை மன்னித்தேன் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் நாங்கள் விசுவாசிப்போமா? கிடையாது. புரியுதுங்களா? அதுக்காகத்தான் அவர் நம்மை நோக்கி வந்து அடிகளை வாங்கி நமக்கு காண்பிக்கிறார். இந்த பார், இப்படியாய் நான் உனக்காக மரிக்கிறேன், உன்னை சிநேகிக்கிறேன் என்பதை. ஏனென்றால் நாங்கள் என்னத்தில் இருந்தோம்? ஆவியிலே அல்ல, மாமிசத்தில் இருக்கிறபடினால் மாமிசம் இந்த ஐம்புலனும் வேலை செய்து பார்க்கிறத தான் நம்பும் என்பதற்காக அவர் என்ன செய்தார்? அவரே வந்து டிஸ்பிளேயாய் நமக்கு காண்பித்தார். அதை பார்க்கும் பொழுதாவது ஓஹோ அங்கே போய்விட்டது, என்னிடத்தில் இல்லை என்று விசுவாசித்தால் அப்படியே ஆகும். அல்லேலூயா. அப்படி ஆவதற்காகத்தான் இவ்வளவு தழும்புகளையும் பெற்று உடுப்பு கூட ஒரு கட்சியோடு கூட தொங்கிட்டு இருக்கிறார். இவ்வளவாய் என்ன செய்தேன்? உன்னுடைய வறுமையை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய ஐஸ்வர்யங்கள், என்னுடைய அதிகாரங்கள், என்னுடைய வல்லமைகள் எல்லாமே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எங்களுடைய அவமானத்தை சுமந்தார். புரியுதுங்களா? எங்களுடைய குறைவுகளை சுமந்தார், எங்களை நிறைவாக்கும்படிக்கு. ஆமென். அப்ப இப்ப சொல்லுகிறார், கொள்ளி சர்ப்பத்தினுடைய உருவத்தை வெண்கலத்தினால் செய்து என்ன செய், ஒரு கம்பத்திலே உயர்த்தி வை, அதை பார்க்கிற பொழுது. வாசி. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். பாருங்க, கடிக்கப்பட்டவன் எவனோ அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான், மரணம் அவனை தொட முடியாது. புரியுதுங்களா? அங்கே பார்த்தால் மரணம்
அவனை தொட முடியாது. என்னை அழிக்க வந்த எல்லா விதமான விஷமும் மரணமும் அங்கே போய்விட்டது என்று பார்த்தால் உங்களிடத்தில் இருக்க முடியாது, உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றார், மோசையினால் சர்ப்பம் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல நான் உயர்த்தப்படும் பொழுது உங்களுடைய மரணத்தை, உங்களுடைய வேதனைகளை, துன்பங்களை, சாபத்தை இழுத்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அப்ப அங்கே போய்விட்டது, அங்கே போய்விட்டது. கிறிஸ்துவனிடத்திலே என்னுடைய குறைவுகள் எல்லாம் போய் இருக்கிறபடினால் நான் நிறைவாக்கப்பட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் நிறைவாயிட்டீங்களா? ஆயிட்டீங்களா? அப்ப இதுல இருந்து வாரமையா தாரமையாண்ட ஜெபம் நிறுத்தப்படணும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? நாம தான் வாரமையா வாரமையா வாரமையாண்டு கூப்பிட்டு இருக்கிறோம். ஆனா 100க்கு அதிபதி வராதும் ஐயா, வராதேயும் ஐயா என்று அவன் சொல்றான். புரியுது? ஆனால் உம்முடைய வார்த்தை என்ன செய்யும்? என்னுடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்று. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை எனக்கு வாழ்க்கையை தரும், ஜீவனை தரும். ஆமென். அப்ப கவனிங்க, எவ்வளவாய் நாங்கள் தேவனை கொண்டாட வேண்டும். ஆமென். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சு நீங்க பார்த்தாலே என்ன ஆயிரும்? உங்களுக்கு விடுதலை வந்துடும். என்னிடத்தில் இல்லை, அங்கே போனபடியினால், அவர் பெற்றுக்கொண்டபடியினால் நான் பெற்றுக்கொள்ளுகிறதில்லை. ஆமென். பூரணமாய் சுகமானேன், பூரணமாய் விடுதலையானேன். அவரே எல்லா நன்மையுமாய் மாறி இருக்கிறார். ஆமென். வேலைக்கு அப்ளை பண்ணுற பிள்ளைகள் என்ன நினைக்கணுமெண்டா, அவரே என்னுடைய ஃபேவர், தயவு. நான் போகிற இடத்திலெல்லாம் எனக்கு தயவு உண்டாயிருக்கும். ஒருவரும் எனக்கு நோ சொல்லவே முடியாது. ஏனென்றால் வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன். அவர் செய்து முடித்தபடினால் நான் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். இந்த மென்டாலிட்டியோட நாம கிரியை செய்ய ஆரம்பித்தோம் என்றால் எம்மால் அச்சீவ் பண்ண முடியாத காரியம் ஒன்றுமே. ஹல்லேலூயா. ஏக்கர் கணக்கான லேண்டை போய் விசாரிங்க, எவ்வளோண்டு கேளுங்க, டீல் முடிஞ்சு சொல்லுங்க, அவரை நம்பி சொல்லுங்க, நிச்சயமா மணி வரும். ஆனா இல்லையே, நடக்கலையே, கிடைக்கலையே ரெண்டு பர்ஸையே பார்த்துட்டு இருக்கிறபடினால என்ன செய்ய முடியல? புறப்பட்டு போக முடியும். ஆனால் வசனம் என்ன சொல்லுதென்றால், நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன செய்யுமா? தொடரணுமெண்டா நீங்கள் போகணும் புறப்பட்டு. புரியுதுங்களா? நீங்கள் இப்படியே இருந்துட்டு தொடரண்ட எங்கே தொடர்றது? புரியுதுங்களா? உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள் கிரியை செய்கிற வல்லமையாக இருக்கிறார். ஆமென். அப்போ அவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவரே உங்களுக்குள் இருக்கும் பொழுது கிடைக்குமா? எல்லாம் கிடைக்குமா? நன்மையெல்லாம் கிடைக்குமா? நிச்சயமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா. அதில் எந்த மாற்றமும் இல்லை. புரியுதுங்களா? சில வாலிப பசங்க, ஈவன் சில ஊழியம் செய்கிறவர்கள் கூட என்னிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள், எங்களால் பரிசுத்தமாய் வாழ முடியல, கட்ட சிந்தையெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ பிசாசு வந்து கண்ணில் தலையில் கண்ணை வச்சே இதைத்தான் இப்போ நீ சிந்திக்கணும்னு சொன்னானா? அவன் சொல்லவே. அவன் ஜாலியாக 4 என்னத்தை போட்டுட்டு, அசுத்த இதை போட்டுட்டு, சிந்தியை போட்டு அவன் போயிட்டான். ஆனால் அதை வச்சு திங்க் பண்ணி கொண்டிருக்கிறதாரு, ஊதி பெருசாக்குறதாரு நாம. புரியுதுங்களா? ஆனால் அப்படி இல்லாமல் என்னுடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாய் மாற்றப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் தியானிக்க ஆரம்பித்தால் எந்த தவறான சிந்தையும் உங்களுக்குள் வர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் முள்முடி தரித்து கொண்டதே உங்களுக்கு தவறான சிந்தை வரக்கூடாது, வர முடியாது என்பதற்காக. ஆமென். ஆனால் நாங்கள் தான் இடம் கொடுக்கிறோம். சிந்தையை மாற்றினால் கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார், ஆகவே நான்
பெற்றுக்கொள்வேன். ஆமென். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சுவையினம் வந்தால் என்ன நினைக்கணும்? நான் பூரணமாக்கப்பட்டிருக்கிறேன். உங்களிடத்தில் இல்லை, இது அங்கே போய்விட்டது. கடிக்கப்பட்டவன் என்ன செய்யக்கூடாது? சர்ப்பம் கடித்தவன் இங்கே பார்க்கக்கூடாது. என்ன செய்யணும்? அங்கே பார்க்க வேண்டும். கவனிங்கள், பிசாசின் கிரியை தந்திரம் என்னென்றால், ஏன் நம்மை நோக்கி பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை நாங்கள் பார்க்கிறபடினா, எவ்வளவுக்கு பிரச்சனையை பார்க்கிறோமோ அதை பார்க்கும்படி, தேவனை அல்ல அங்கே போய்விட்டது என்பதாக அல்ல, இங்கே தான் இருக்கிறது என்று பார்க்கும்படிக்கு தான் அவன் என்ன செய்கிறான்? பிரச்சனையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர்றான். ஆனால் நாங்கள் இங்கே பார்க்காமல் அங்கே எல்லாம் பூரணமாக்கப்பட்டதென்று அவரை பார்ப்போமானால் இவனால் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது. பிரச்சனை உங்களுக்கு வரவே முடியாது. வாதை உங்களுடைய கூடாரத்தை அணுகவே முடியாது. பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடவே முடியாது. புரியுதுங்களா? அவருடைய சரீரத்தில் போனபடியினால். இன்னொரு மெயின் காரணம் வேதம் என்ன சொல்லுதுண்டா, போனதென்பதை பார்க்கிலும் அவர் என்ன செய்தாராம்? இழுத்து கொண்டார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்குதோ, வேதனையாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், பலவீனமாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் என்ன செய்தாராம்? அவர் இழுத்து கொண்டார் அவருடைய சரீரத்தை. உங்களுடைய சரீரம் ஃப்ரீ இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உங்களுடைய சரீரங்களை பூரணமாய் விடுதலை ஆக்கினார். உங்களுடைய சூழ்நிலைகளை பூரணமாய் விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. எல்லாம் பூரணம் ஆக்கப்பட்டாயிற்று. ஆமென். சரி, இன்றைக்கு என்னென்றால் திருவிருந்து ஆராதனை என்றபடினால் சில காரியங்களை வாசிப்போம். எப்படி அந்த நாட்களிலே திருவிருந்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்வோம். யாத்ராமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, அதை புசிக்க, பாஸ்காவை திருவிருந்தை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும், உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும், கச்சைகளை கட்டிக்கொண்டு என்றால் பெல்ட், ஆயத்தம், எல்லா ஆடைகளையும் போட்டு என்ன செய்வாங்க? பெல்ட் கட்டுவாங்க. உங்களுடைய அறைகளில் கச்சைகளை கட்டிக்கொண்டு, உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக்கொண்டும், உங்களுடைய கால்களில் பாதரட்சைகளை தொடுத்து கொண்டும். இந்த பாதரட்சை என்ன என்பது அநேக வேளைகளிலே ஏன் நாங்கள் தொடுக்க வேண்டும் என்பது நமக்கு புரிகிறதில்லை. சரி, அதை அப்புறமா பார்க்கலாம். சரி, வாசிங்க. உங்கள் கைகளில் தடி பிடித்து கொண்டும், உங்கள் கைகளில் தடிகளை பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். பிரியமானவர்களே, நாங்கள் கொம்யூனியனை தேவனுடைய சரீரத்திலே, தேவனுடைய இரத்தத்திலே பங்கு பெற்றும் பொழுது நாங்கள் இப்பொழுதே நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு இப்பொழுதே போய் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்ற சிந்தியோடு புசிக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்போ என்னெல்லாத்தையும் நீங்கள் இதுவரைக்கும் ஜெபிச்சிருக்கிறீங்களோ, ஆண்டவரே இது நடக்கணும் அது நடக்கணும் என்று ஜெபிச்சிங்களோ, இன்றைய நாளில் எப்படி புசிக்க போகிறோம்? பெற்றுக்கொள்ள போகிறோம். நிச்சயமாய் இந்த மாதத்திலேயே. ஆமென். இந்த மாதத்திலே பெற்றுக்கொள்வோம். கவனியுங்கள், ஜெபத்திலே 3 காரியம் அடங்கி இருக்க வேண்டும். உங்களுடைய ஜெபத்திலே 3 காரியம். உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு எத்தனை வேண்டும், உங்களுக்கு எப்பொழுது வேண்டும். புரியுதுங்களா? இயேசு கற்றுக் கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார், ஒரு நண்பன் இன்னொரு நண்பனிடத்தில் போய் எனக்கு அப்பம் வேண்டும். எத்தனை அப்பம்? 3 அப்பம் வேண்டும். எப்போ வேணும்? இப்போ வேணும். புரியுதுங்களா? இது இல்லாமல் ஆசீர்வாதம் ஐயா ஆசீர்வாதம் அதுக்கு நீங்கள் என்ன செய்யலை? எப்போ நடக்கணுமெண்டு எக்ஸ்பைரி டேட் ஒன்றும் கொடுக்கல. அது அப்படி ஓடிட்டே இருக்கு. புரியுதுங்களா? உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? இந்த மாதத்தில் நடந்துட வேண்டியும் இருக்குமா? இன்றைக்காவது நடக்க வேண்டி இருக்குமா?
நீங்கள் டைம் கொடுக்காவிட்டால் இன்றைக்காவது ஒரு நாள், புரியுதுங்களா? மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்லி தள்ளுண்டு நடுக்கடலில் போ, எங்கே போண்டுன்னு யார் சொல்லணும்? நீங்கள் தான் சொல்ல. அப்படி சொல்லி விசுவாசத்தை அப்படியே நடக்கும். பெரும்பாடுள்ள சரி, நான் போய் தொட்டு பெற்று கொள்வேன் என்று சொன்னால் பெற்றுக்கொண்டேன். நான் இப்பொழுதே போய் இப்பொழுதே தொட்டு இப்பொழுதே நான் என்ன செய்வேன்? என்னுடைய சுகத்தை பெற்றுக்கொள்வேன். இந்த அப்போ ஜெபத்தில் இந்த 3 காரியம் இருக்கணும். புரியுதுங்களா? மிக அவசியம். அது இல்லாமல் ஆசீர்வதிமையா என்று சொல்வதனால் எல்லாம் என்ன செய்து தாமதமாகிறது. ஆமேன். அப்போ இன்றைக்கு நாங்கள் எப்படி புசிக்க போகிறோமோ கவனியுங்கள். அங்கே அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். நாங்கள் எகிப்தினுடைய எல்லா பாவம் சாபத்திலிருந்து நாங்கள் இதை சாப்பிடுவதனால், அவர் செய்து முடித்ததை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதுனால், அல்லது எங்களுடைய சாபங்கள் எல்லாம் அவருடைய சரீரம் ஏற்றுக்கொண்டபடியினால் இப்பொழுதே விடுதலையானோம் என்ற ஆயத்தத்தோடு அப்படியாய் என்ன செய்து கொண்டு, அடிமையின் உடுப்பு அல்ல, நான் விடுதலையானேன் என்ற உடுப்பை போட்டு நான் புறப்பட்டு போய் அவர் எனக்காக செய்து முடித்ததை இப்பொழுதே பெற்றுக்கொள்ள போகிறேன் என்ற ஆயத்தம் என்னும் பாத ரட்சை. அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, சுதந்தரிப்பு. வாசிப்போம். ரூத்தின் புத்தகம், அல்லது இதையும் வாசிச்சா நல்லா இருக்கும். வாசிங்க. யாத்திராமம் 3ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியால் ஜுவாலித்து இருந்தும் அது வெந்து போகாமல். முட்செடி என்ன செய்யலையா? வெந்து போகாமல், அக்னியினால வெந்து போகலையா? உங்களை வறுத்தெடுக்க வரவில்லை, அவர் ஒளியாக அக்கினியாக உங்களை வாழ வைக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அக்கினி உங்களுக்குள் பற்றி எறிந்தால் அது சத்துருவை எரிக்குமே அல்லாமல் உங்களை எரிக்காது, மாறாக உங்களை பற்றி எரிய பண்ணும். அல்லேலூயா. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். கவனியுங்கள். இந்த பாதரட்சியை ஏன் கலட்டி போட சொன்னார் என்று நமக்கு அநேகருக்கு தெரியாமல் இருக்கிறபடினால நாம் தவறாக நினைக்கிறோம். கவனியுங்கள். அந்த இடம் ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்டு இருந்தபடினால தேவன் வந்தாரா, அல்லது தேவன் வந்தபடினால் அது பரிசுத்த பூமியாய் மாறினதா? தேவன் வந்தபடியா. அப்ப தேவன் உங்களுக்குள் வந்தபடியினால் நீங்கள் பரிசுத்த பூமி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் வந்துட்டாரண்டா நீங்கள் பரிசுத்தவான். அல்லேலூயா. அவர் உங்களுக்குள் வந்ததினால் நீங்கள் பரிசுத்தமானீர்களே ஒழிய நீங்கள் பாவ அறிக்கை பண்ணினால் நீங்கள் பரிசுத்தம் ஆகவில்லை. ஆனால் தேவன், பரிசுத்த தேவன் உங்களுக்குள் வந்தபடியினால் நீங்கள் பரிசுத்தவான்களாய் ஆக்கப்பட்டீர்கள். சும்மா இருக்கலாமா? கரங்களை தட்டு. அல்லேலூயா. அப்ப ஏன் பாதரட்சியை கலட்டு என்று சொன்னார் என்று சொன்னால், எவன் பாதரட்சியை கலட்டுகிறானோ அவன் தன்னுடைய சுதந்திரத்தை கொடுக்கிறான். இனி நான் அல்ல, என்னுடைய கிரியை அல்ல, உம்முடைய கிரியை என்னை மேற்கொள்ளட்டும் என்று என்ன செய்கிறான்? தன்னுடைய சுதந்திரத்தை கொடுத்து அவருடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. அதை வாசிப்போம். ரூத்து புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை வாசிப்போம். மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கம் என்ன? எப்பங்க? பூர்வ காலத்திலிருந்து இஸ்ரவேலிலே இருந்த வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சியை கலற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலின் வழங்கின உறுதிப்பாடு.
அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி நீர் அதை வாங்கி கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கலற்றி போட்டான். புரியுதுங்களா? இவன் என்ன செய்றான்? பாதரட்சையை கலட்டுறான். கலட்டி என்னுடைய சுதந்திரம் அல்ல, நீர் என்ன செய்யும்? எல்லாவற்றையும் உம்முடைய சுதந்திரத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன், அல்லது என்னுடைய சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய சுதந்திரத்தை எனக்கு கொடும் என்பதாக அர்த்தம். அல்லேலூயா. அப்போ பாதரட்சியை நான் கலட்டினால் என்னுடைய சுதந்திரத்தை நான் இழக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். ஆமென். என்னுடைய மாமிச கிரியைகளை நான் விட்டு கொடுக்கிறேன், தேவ கிரியை என்னை மேற்கொள்ளும்படிக்கு. ஆமென். அப்ப கவனிங்க, அவன் கால்களை கலட்டும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? என்னுடைய சுதந்திரத்தை நான் இழக்கிறேன், விட்டு கொடுக்கிறேன் என்பதாக அர்த்தம். அப்ப மறுபடியும் இங்க வருவோம். பாதரட்சைகளை அணிந்து கொண்டார்கள் என்றால் உம்முடைய சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதோ அவர்கள் கொமீனியன் எடுக்கும் பொழுது என்ன செய்தார்களாம்? பாதரட்சைகளை அணிந்து கொண்டார்கள். ஏன்? நாங்கள் சுதந்தரிக்க போகிறோம். தேவன் ஆயத்தம் பண்ணின யாவற்றையும் நாங்கள் இப்பொழுது 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 சுதந்தரிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியான சிந்தியோடு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். அந்த சிந்தியோடு நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்தாளே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ விசுவாசித்தால் நீயும் என் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்து என்னுடைய குடும்பம் ஒரே பலியினால் பூர்ணமாகிவிட்டது என்று பார்த்தால் உன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. ஆனா எப்படி பார்க்கறது தெரியுமா? அது ரட்சிக்கப்படல, இது ரட்சிக்கப்படும். கணவன் ஐயோ ரட்சிக்கப்படல. புரியுதுங்களா? இதுதான் நம்முடைய கவலை. அப்ப கவலை ஏன் வருது? செய்து முடிச்சிட்டார்ன்றதுனால வருதா, செய்து முடிக்கலன்றதுனால வருதா? கவனிங்க, முடிச்சிட்டார் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது அது அப்படியே மாறும். ஆமென். அப்ப உங்களுடைய பார்வையில தான் இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ அப்படியே இருக்க போகிறது. புரியுதுங்களா? அப்ப நீங்கள் என்னுடைய பிள்ளையை, கணவனை, குடும்பத்தை, வசனம் சொல்லுது நீ நான் விசுவாசிக்கிறேன், அவர்கள் ரட்சிப்பு அடைந்தார்கள். அல்லேலூயா. இப்படி எல்லாம் சொல்லிட்டு வாரவங்கள்ட்ட வருவாங்க, கணவன் ரட்சிக்கப்படல பாஸ்டர், மனைவி ரட்சிக்கப்படல, இப்படி வருவாங்க. ஒரே ஒரு வசனம் சொல்லி தான் நான் ஜெபிக்கிறேன். இது நீ விசுவாசி, ரட்சிக்கப்படும் என்று சொன்னீரே, இப்பொழுது குடும்பம் ரட்சிக்கப்படுவதா? அவருடைய ரட்சிப்பை ஆருங்க தடுக்க முடியும்? எந்த பிசாசுனால தடுக்க முடியும்? ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கை என்ன உருகி போய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, நினிவே என்ன செய்தாங்க? நினிவே அழிய போகுதுன்னு அறிவிக்கப்பட்டது. என்ன செய்தாங்க? 3 நாள் அனிமல்ல இருந்து அவங்களுடைய அனிமல் விலங்கினத்திலிருந்து எல்லாருமே உபவாசம் போட்டாங்க. அப்போ அதில் அப்படி பண்ணினபடினால மரணமே அவங்கள மேற்கொள்ள முடியவில்லை. பூரண ரட்சிப்பை அவர்கள் அடையவில்லை. பூரணமாக அவர்கள் என்ன செய்யலை? தங்களோட பாவ அறிக்கையெல்லாம் பண்ணி இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனை ஏற்றுக்கொண்டு எல்லாருமே ஜூதர்களாய் மாறி அப்படியா இருக்கு இல்லை. ஆனால் அவர்கள் சிந்தியை திருப்பினார்கள். தேவன் எங்களுக்கு நன்மை செய்வார் என்று நினைத்தார்கள், நன்மை மேற்கொண்டது. அல்லேலூயா. தேவன் எங்களுக்கு உயிரை கொடுப்பார் என்று விசுவாசித்தார்கள், உயிர் அவர்களை மேற்கொண்டது. மரணத்திலிருந்து தேவன் எங்களை விடுதலையாக்குவார் என்று ரட்சிக்கப்படாதவனே விசுவாசித்து என்ன செய்தான்? பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அப்ப நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியுமா? முடியாதா? நிச்சயமா. பிரியமானவர்களே, தேவன் தேசத்தை உங்களை நம்பி உங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார். தேசத்தின் ரட்சிப்பு உங்களுடைய கரத்திலே இருக்கிறது. ஆண்டவர் எதுவும் சொல்லல. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ராஜாக்கள் ஆக்கினேன் என்று சொன்னால்
ராஜாக்கள் என்ன செய்யல, மண்வட்டி எடுத்துட்டு போய் தோட்டம் பண்ணுறது கிடையாது. ஆனால் அவர் பேசுவார், பேசினால் நடக்கும். ஆமென். அப்போ 2 ஏற்பாடை அவர் காண்பிக்க விரும்புகிறார். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டை மோசைக்கு காண்பிக்க விரும்புகிறார், நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். அதனால் முதலாவது சொன்னார், மலைக்கு அடி. சேம் சிச்சுவேஷன். அவர்களுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். புரியுங்களா? குடிக்கிறதுக்கு தாகத்துக்கு தண்ணி வேணும். சேம் சிச்சுவேஷன். ஆனால் ஒரு இடத்துல சொல்கிறார் அடி, இன்னிடத்துல சொல்கிறார் பேசு. பழைய ஏற்பாட்டின் பிரகாரம், பழைய உடன்படிக்கையின் பிரகாரம் நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். புதிய உடன்படிக்கையின்படி பேசினால் எனக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று எண்ணி பேசினால் உங்களை மேற்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பேசி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது கஷ்டமா? கடினமான காரியமா? இல்லையே, ரொம்ப ஈஸியே. புரியுதுங்களா? என்னிடத்தில் கேள். நீதிமொழிகள் 2 சங்கீதம் 2 அதிகாரம். என்னிடத்தில் கேள், நான் உனக்கு தேசங்களை, ஒரு தேசத்தை கேட்க சொல்லலைங்க, தேசங்களை கேள், அதையே நான் உனக்கு கொடுக்குறேன். எடுத்துட்டீங்களா பாஸ்? என்னை கேளும், ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும். எதுங்க? நாங்கள் ஒரு 6 அடி 10 அடி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வீடு கட்டுற இடம் எது? எவ்வளவு? ஒரு கிரவுண்டு, 4 கிரவுண்டா? கால் கிரவுண்ட். ஒரு கிரவுண்டு கேட்டாலும் பரவாயில்ல, 4 கிரவுண்டு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும். என்னங்க? எவ்வளவுங்க உங்களோட எல்லை? பூமியின் எல்லைகளை எப்படி தருவாரா? பூமியினுடைய சொந்தக்காரர் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதுக்கு என்ன செய்ய சொல்றார்? பேசுன்னு சொல்றார். வாய் திறந்து பேசுங்கள். ஆமென். ஆகவே சரியாக பேசினால் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். எப்பொழுது நாங்கள் அப்பத்தை எடுக்கிறோமோ, தயவு செய்து கவனி, அப்பம் எங்களுடைய கைக்கு வரும் பொழுது இது சாதாரண அப்பம் அல்ல, இது கிறிஸ்துவின் சரீரம். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட சிந்தியோடு எடுக்க வேண்டும். இது கிறிஸ்துவின் சரீரம். வச்சிருக்கிறீங்களா? ஒன்று எடுத்து கொடுங்க. இது கிறிஸ்துவின் சரீரம். இந்த சரீரத்தில் இப்படியே வச்சிருக்கேன். சரி, அப்போ இது கிறிஸ்துவின் சரீரம். இந்த சரீரத்தில், என்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்கள், தாபங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், ஈவன் இப்போ சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் இது இழுத்து கொள்ளுகிறபடினால் எனக்கில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இதை எடுக்கும் பொழுது இது இழுத்து கொள்ளுகிறபடினால் என்னுடைய சரீரத்தில் குறைவில்லை, என்னுடைய வாழ்க்கையிலே குறைவில்லை, என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே குறைவில்லை, என்னுடைய கணவனுடைய வாழ்க்கையிலே குறைவில்லை, என்னுடைய மனைவியுடைய வாழ்க்கையிலே குறைவில்லை. இந்த ஒரே பலி என்னை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. இதே மாதிரி நான் சபையில் மெசேஜ் கொடுத்து ஒரு அம்மாவுக்கு கிறிஸ்துவின் சரீரம் என்று கொடுத்த பொழுது அந்த அம்மா தேவன்ட வல்லமையில்ன்றமே அப்படியே விழுந்துட்டு எழும்பிச்சு சாப்பிட்டுச்சு. அடுத்த வாரம் வந்து சாட்சி சொல்லிச்சு. அந்த அம்மா வந்து இரத்தப்போக்கு இருந்திருக்கு, எனக்கு சொல்லவே இல்லை, அது சொல்லக்கூடிய வியாதியும் இல்லை என்று சொல்லிட்டு அவங்க மறைச்சிட்டாங்க. ஆனால் அன்று முதல் கொண்டு சரியான அறிவோடு புசிக்கும் பொழுது, அவருடைய சரீரம் என்னதெல்லாவற்றையும் செய்து முடித்ததென்று சரியான அறிவோடு புசிக்கும் பொழுது நினைவு கூறும்படி, இதெல்லாம் செய்து முடித்தது என்பதை நினைவு கூறும்படி நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு எதுவும் இருக்க முடியாது, எதுவும் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை
செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவன் அவருடைய சரீரம் இன்னதென்று அறியாமல் போஷிக்கிறபடியினால் இந்த சரீரம் செய்து முடித்தது அவனை மேற்கொள்ள முடியல. அதனால் அவன் மரித்து போகிறான். அப்போ அபாத்திரமாய் பானம் பண்ணுவது எது? அவன் பாவம் செய்தான் என்றது கிடையாது. அவனுடைய சரீரத்தை குறித்த காரியமும் கிடையாது. யாருடைய சரீரம்? அவருடைய சரீரம். அங்க சொல்லல உன்னுடைய சரீரத்தை நிதானித்து பாருன்னு சொல்லல, அவருடைய சரீரத்தை நிதானித்து அறியாதபடியினால் என்னாக மாறுது? அது என்னவா மாறுது? அபாத்திரவானாய், இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத அபாத்திரவானாய் அவன் மாற்றப்படுகிறான். ஆகவே சுவையினத்தில் வந்து சுவையினத்தில் போறான். அந்த சுவையினம் அவனுக்கு மரணத்தை கொண்டு வருகிறது. ஆகவே உங்களில் அநேகர் சுவையினமாக இருக்கிறார்கள், மரித்தும் போனார்கள். ஏனென்றால் அவருடைய சரீரம் என்ன செய்ததென்பதை அறியாமல் புசித்தபடியினால் அந்த ஆசீர்வாதம் அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. அப்போ உங்கள்கிட்ட சொத்தெளி தந்துட்டு நீங்கள் அதை படிக்காவிட்டால், அதை அறியாவிட்டால் பெற்றுக்கொள்ள முடியுமோ? வறுமையில் செத்து போயிடுவீங்க. சொத்து இருந்தும் அதுபோல தான் அவங்க செத்து போனாங்களே ஒழிய அவங்க பாவம் செய்தாங்கன்னு கிடையாது. அல்லது உன்னுடைய பாவத்தை நிதானித்து அறியன்றதும் கிடையாது. அவன் நிதானித்து அறிந்து என்னத்தை அறியணும்? இதுக்குரிய அறிவு எனக்கு இருக்கா? இந்த அப்பத்தை அறிவோடு புசிக்கிறேனா, அறிவில்லாமல் புசிக்கிறேனா? இது அறிவு சம்பந்தமானது. புரியுதுங்களா? அப்ப தேவன் அவருடைய சரீரத்திலே எல்லாவற்றையும் இழுத்து கொண்டபடியினால் என்னுடைய சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா என்ற அறிவோடு இன்றைக்கு புசிக்க போறோம். ஆமென். ஹல்லேலூயா. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில எதுவும் ஆளுகை செய்ய முடியாது. ஆமென். ஒரே பலியினால் பூரணமாக்கி விட்டார். அவர் கொடுத்த பலி இது. ஆமென். ஆகவே பூரணமான வாழ்க்கை எங்களை மேற்கொண்டு விட்டது என்று அறிவித்து நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேற்கொண்டு பாஸ்டர் நடத்துவாங்க. ஹல்லேலூயா. இந்த மைண்ட் செட்டில் எடுங்க. இன்று முதல் கொண்டு எந்த சத்துருவும் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியும். ஹல்லேலூயா.